கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர கற்பனையானதாக இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு இம்ரான் பிரதாப்கர் இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் வெளியிட்ட கவிதை தொடர்பாக அவர் மீது குஜராத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் திரு இம்ரான் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓகா, திரு உஜால் புயான் அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. திரு இம்ரான் பிரதாப்கர் மீது குஜராத் போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்த நீதிபதிகள் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று கூறினர். ஒருவருடைய கருத்துகள் நீதிபதிகளுக்கே பிடிக்கவில்லை என்றாலும் உடன்பாடில்லை என்றாலும் கருத்து சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும் என்பதே நீதிமன்றத்தின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். பேச்சுக்கள் மீதான கட்டுப்பாடு நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர கற்பனையானதாக இருக்கக்கூடாது என்று நீதிபதிகள் கூறினர். கருத்து தெரிவிக்கும் உரிமை மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நீதிபதிகள் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் அளிக்கப்பட்டுள்ள கௌரவமான வாழ்க்கைக்கான உறுதிமொழியை தொடர முடியாது என்றும் கூறினர். ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் எதிர்கருத்துக்களை பதில் கருத்துகள் மூலம்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர ஒடுக்குமுறை மூலம் அல்ல என்று குஜராத் போலீசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் கவிதைகள், நாடகங்கள், படங்கள், ஸ்டாண்ட் அப் காமெடி, நையாண்டி மற்றும் இலக்கியங்கள் வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.